அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த மாதிரி 4 டீட்டெயில்ஸையும் இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் டிசம்பர் 9ஆம் தேதி 2022 வெள்ளிக்கிழமை. சுபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் திருநாள். மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, பிரதமை திதி தேய்பிரை. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெந்நீரில் நெய் ஊற்றி குடிச்சிட்டு போயிடுங்க, ஒரு பிரச்சனை வராது. நீங்கள் தைரியமாக பண்ணலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, விசாகத்துடைய வீடு, குருவுடைய நட்சத்திரம். பேசிக்கலாக மலக்குடலில் பிரச்சனை வரலாம், மோஷனில் ப்ராப்ளம் வரும், அவ்வளோதான். அதனால் ஒரு பாதிப்பெல்லாம் கிடையாது. சிம்பிள் எளிய பரிகாரம். வெந்நீரில் ஒரே ஸ்பூன் பசும் நெய் ஊற்றி கப்புன்னு காலையிலே குடிச்சிருங்க, பிரச்சனையே இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பணப்போக்குவரத்துகள் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம், நட்பு வட்டாரங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம். என்றோ எப்போவோ எழுதின ஒரு விஷயமா இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் 3 நட்சத்திரக்காரங்களும், அதுவும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள்லாம் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குவது இன்றைய நாள் நல்லாயிருக்கும். பரணி அஸ்வினி 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் மனசில் ஒரு தெரியாத ஒரு உத்வேகம் பிறக்கும். கவனமாக இருக்கணும். தப்பு கணக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கணக்கு தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலர்ட்டாக இருக்கணும் இன்றைய நாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெரியாத, புரியாத, அறியாத ஒரு உத்வேகம் பிறக்கும். கோபம், கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும். தேவையே இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் சண்டை போடுவீங்க. பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகபட்சமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. கோபம் மட்டும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய், அதனால் பாதிப்புகள் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா மாரியம்மன் கோவிலுக்கு போய் ஜம்முன்னு ஒரு இளநீர் கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுங்க. ஒரே ஒரு இளநீர் 30 ருபீஸோ 30 ரூபாவோ 40 ரூபாவோ இருக்கும், அவங்கவுங்க ஊரை பொறுத்து. கிராமங்களில் 20 ரூபா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பெருசாக ட்ராவல் பண்ணது கிடையாது. எங்கள் ஊரில் 30 ரூபா இருக்கிறது. நல்ல பெரிய நல்ல தண்ணி இருக்கக்கூடிய இளநியாக இருந்தால் ஒரு 40 ரூபா இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இது கண்டிப்பாக பண்ணணும். மற்ற 2 நட்சத்திரக்காரங்களும் தாழம்பூ குங்குமத்தை மாரியம்மனுக்கு கொடுத்து இந்த வழிபாடு பண்ணிட்டு போங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தூரம் வச்சிடலாம். இல்லைன்னா ஒரே ஒரு குங்குமம், நீங்கள் அங்கெல்லாம் போய் பண்ணுறதுலாம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குங்குமம் இந்த 2 கைகளில் இந்த 2 விலைகள் எடுத்து மகாலட்சுமியோட ஃபோட்டோக்கு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு பெரிய அளவு வெற்றி கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. விட்டுப்போன தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கும். நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், மூத்தவங்க எந்த விதத்தில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி, உங்கள் மூத்த சகோதரராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு செல்ஃபாக வெற்றி பெறக்கூடிய, அதாவது சுய சிந்தனையுடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரங்க எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் அதிகமாக செய்வீங்க. ட்ராவலுக்காக செலவு பண்ணுவீங்க. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுவீங்க. அந்த செலவு அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அது நல்ல செலவாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் போடலாம், ரகசியமாக ஒரு தொழிலுக்கு அப்ளிகேஷன் போடலாம்.
ரகசியமாக ஒரு பயணத்தை பற்றி ஆலோசனை செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆக மொத்தம் மன ஒற்றுமை நல்லா இருக்கணும். நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய சோஸ்திரத்தை ஜபிக்கலாம். பெரிய மாற்றங்களை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மனசில் நல்ல எண்ண ஓட்டங்களை உதிக்க செய்வார். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மன சந்தோஷம், மன சோர்வு இரண்டும் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கான முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும். ஏன்னா முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நண்பர்களுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இரண்டாம் தொழிலுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில சேமிப்புகள் போடலாம். இன்சூரன்ஸ் போடலாம். இன்றைய நாள் நீங்கள் இன்சூரன்ஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. 8 என்பது இன்சூரன்ஸ், 12 அப்படிங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்றைய நாள் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு, முக்கியமான எண்ண ஓட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். பயணங்களினால் ஒரு மாற்றம், ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் போகிறது. அப்பா அம்மாவுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமான பயணமாக இருக்கலாம். முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பேசுவீங்க. முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவீங்க. அதை பற்றி 10 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை இன்றைய நாள் ஏற்படலாம். அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அது உங்கள் வெற்றியை பெற வைக்கும் சொல்லலாம். திடீர் பிரயாணங்களினால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. தொழில் ரீதியாக ஒரு நண்பர் இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவர் இருப்பார். அவங்க மூலியமாக ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய, ஒத்தாசை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடு இன்றைய நாள் சிறந்த பாக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாமனன். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க போகிறது. முக்கியமான செய்தி, முக்கியமான தகவல், முக்கியமான இமெயில் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். லாங்லேருந்து வரும். இன்றைய நாள் உங்களுக்கு நிறையா வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும் என்பதில் எனக்கு எந்த ஐயப்பாடும் கிடையாது. சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தில் இருப்பீங்க. எது எடுத்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கும். மனப்பக்குவம் அதிகரிக்கக்கூடிய, மனசாந்தி அளிக்கக்கூடிய, இன்ட்யூஷன் பவர் பிரதிபலிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள். சுவாதி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு போது சித்திரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவீங்க. அது வெற்றியாக மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கான பரிகாரங்களை நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அதனால் மறுபடியும் அந்த பரிகாரம் சொல்ல மாட்டேன். லட்டு சாப்பிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. பெருசாக ஒன்றும் பாதிக்காது. உங்கள் வேலையை நீங்கள் எடுத்து பண்ணலாம். லைட்டாக டென்ஷன், ப்ரெஷர், பயணங்களினால் சில டென்ஷன் வரலாம். மன அமைதியினால் சில டென்ஷன் பண்ணலாம். தேவையில்லாமல் சகோதரர்கள் ஃபோன் மூலிமா ஒரு ப்ரெஷர், டென்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவெல்லாம் வேறு ஒன்றும் நடக்காது. தைரியமாக இருக்கலாம். பெண்மணிகள், கன்னி பெண்கள், மூத்த பெண்கள் இவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக பார்த்து. 3 நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் என்ன பண்ணோன்னா, வெந்நீரில், சரி பாவமேன்னு சொல்கிறேன், ஒரே விஷயத்த 2 தடவை சொல்கிறக்கும் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. வெந்நீரில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம், ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். தைரியமாக இருங்க. உங்களால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அல்லது ஒரு லக்னம் விருச்சிகம் தான். யூ ஆர் கிங் ஆஃப் ஆல் ராசிஸ். ஐ லைக் விருச்சிகம் ஃபார் ஷுவர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க சார். வாழ்க்கை துணை கிட்ட உங்கள் பிரச்சனையை கொட்டுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் எடுத்துப்பாங்கல்ல, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இன்றைய நாள் மனப்பக்குவம் நல்லா இருக்கும். நல்லா ஜாலியாக பேசுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய மக்கள் கூட தொடர்பில் வருவீங்க.
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எது எடுத்தாலும் சந்தோஷம், சுய தொழிலில் மேன்மை, முக்கியமான கான்ட்ராக்டு, எழுத்து, சர்டிஃபிகேட்டு இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமசுவாமி வழிபாடு. ராமனை பிடிங்க சார், பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணுவீங்க, தொழிலுக்காக ஒரு டிராவல் பண்ணுவீங்க, உறவினர்களுக்காக இரத்தபந்த உறவுகளுக்காக ஒரு சில விஷயங்கள் இருப்பீங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். கர்மாங்கிறது வேலை, அந்த வேலை பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மனப்பக்குவத்தை கொடுக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஹோட்டல் துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள், அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்மையாக இருக்கும். எடுத்த காரியங்கள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். தைரியமாக இருங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக மிக யோகமான பலன்கள் காத்துருக்கு. அபிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க, காதல் கைகூடும், அருமையான எழுத்து திறமை இருக்கும். இதனால் நீங்கள் எழுதுனீங்கன்னா கவிதை மாதிரி கொட்டும் சார் இமெயிலெலாம். விவசாயிகளுக்கு யோகமான நாள். கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய, மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் வரும், தெய்வ சிந்தனைகள் மேலோங்கும், கிருஷ்ண பரமாத்மாவுடைய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட போகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான பாடல், கச்சேரி, கேளிக்கைகளில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம படம் கூட பார்க்கலாம். 5ஆம் பாவகம் 3ஆம் பாவகத்துடைய செயல்பாடுனா ஓடிடி தளங்களில் படம் பார்க்கலாம். இல்லைன்னா ஜாலியாக ஒரு மன அமைதி மிக்கக்கூடிய ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடு. பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பணம், பொருள், அந்தஸ்து எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மிதுன ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய். மீன ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது 4ஆம் இடம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். ஸோ 4ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பாலாதத்தில் இருக்கீங்க, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க. அந்த கஷ்டத்தை எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு அறிவுரை கிடைக்கும், உறவினர்களுடைய ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் உண்டாகும். ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணம், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலைகள் ஒரு சில வாரங்களில் அகலும், நிகழும். செம்மையாக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் இந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய லக் ஃபேக்டர் யாருக்கு ஃபேவர் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், பயங்கர வெற்றி, அப்படி அள்ளுன்னு சொல்லலாம். எல்லா ராசி மற்றும் எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், திரோணுகுண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.